அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். போன வாரம் தொடர்ச்சியை பேசுகிறேன், நீங்கள் கவனிக்கிறீங்க. அதில் லுத்தரனில் 6 வருஷம் பேசி அவர் போனதுக்கப்புறம் என்னை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் சும்மா அதெல்லாம் சின்ன சபை, இது இவ்வளோ பெரிய சபை, இது இவ்வளோ பெரிய சபை ஊட்டியிலேயே வச்சு இதை என்ன போய் நீங்கள் போடுறீங்கிறீங்களே, அனுபவமும் கிடையாது, எனக்கு வயசும் கிடையாது, எனக்கு சின்ன வயசு தான், அதனால் எனக்கு பயமாக இருக்குது, எல்லோரும் பெரியவங்க படித்தவங்க அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அந்த ஊழியங்களெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த திருத்துவாலயம் இந்த அவ்வளோ பெரிய சபையில் அத்தனை மக்களும் என்னை ரொம்ப நேசித்தாங்க. நான் கொடுத்து வச்சவேன்னு சொல்லல, எதுக்கு கொடுத்து வச்சேன்னு சொல்ல, அந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் பெண்கள், ஆண்கள், சகோதரர் எல்லாமே நான் நேசித்தேன், என்னை ரொம்ப நேசித்தேன். அதனால தான் உற்சாகமாக இங்கே செய்தேன். அதை காட்டில் இங்கே செய்து ஒரு இடத்த கூட நான் வாங்கினேன். நான் 3 சென்ட்டு நானே காசு கொடுத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி எனக்காக ஒரு ஸ்தாபனம் கட்டி கொடுத்து அவ்வளோ ஊழியம் செய்தேன். அவ்வளோ ஊழியத்தை கர்த்தர் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வெளியில் வந்தபோது அவங்க என்னை விடவே இல்லை. எல்லாம் சொன்னாங்க, சரி நீங்கள் ஏதாவது நீங்கள் தனியாக செய்கிறீங்கள செய்யுங்க. 6 வருஷம் 2 வருஷம்தான் இருக்கணும் ஒரு சபையில், அதில் 6 வருஷம். அப்போ 2வது யாரையாச்சும் எடுக்கணும், நாமினேட் பண்ணணும். நீங்களா அவங்க நாங்கள்லாம் ஒரு 2-3 பேரை சொல்லுவாங்க, அதில் யாரோ ஒருத்தர் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னு எடுப்பாங்க. அப்படி அந்த 2வது வருஷம் முடியுது. அப்போது எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் இருக்குது சபையில். அப்போ வந்தாங்க, அங்கே இருக்க பிசி மெம்பருக்கு அவங்கெல்லாம் வந்து, அம்மா 2 வருஷம் முடிச்சிட்டாங்க, இனி யாரை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நடந்ததை அப்படியே நான் சொல்கிற பொய்யெல்லாம் மிகைப்படுத்த மாட்டேன், கம்மியாக தான் அவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அம்மா இந்த வருஷம் யார் எடுக்கலாம்? ஏன்னா சபையில் அவ்வளோ பெரிய திருச்சபையில் பெண்கள் ஐக்கிய சங்க செயலர், ட்ரெஷரர், ஐயரம்மா வந்து பிரசிடெண்ட்டு 3 பேர். அப்போ இவங்க உள்ளே வந்து சபையில் வந்து கேட்ட உடனே பெண்களெல்லாம், ஐயா நீங்கள் போங்கய்யா பேசாமல், எதுக்கு நாங்கள் நீ எலெக்ஷன் வைக்கிறது, எலெக்ஷன் பாருங்கள், அதெல்லாம் இல்லை, அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னா, அம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் போனாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க என்னைய பார்த்து. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்து. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி 6 வருஷம் செய்தேன். 6 வருஷம் அதில் நல்லாவே கூட்டம் நிறைய ஊழியங்களை செய்தேன். சப்ஜெயிலுக்கு போவேன், ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுவேன், மற்ற எல்லா கிராமங்களுக்கும் போவேன். அதில் அந்த குருவானவரும் அவருடைய மனைவியும் என்ன ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஜனங்கள். அந்த பெண்கள் எல்லா சபைக்கும் போகிறேன், எல்லா பெண்களும் என்னைய அதிகமாக நேசித்தாங்க. எனக்கு சில வரங்கள் ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஜெபிக்க அற்புதங்களை செய்தார். அதனால் சரியாக செய்தேன். இதெல்லாம் நயந்துட்டெல்லாம் போக மாட்டேன், இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சபையில் நான் இப்படியெல்லாம் போவேன், இதெல்லாம் செய்வேன்னா செய்யுங்கம்மா அப்படிம்பாங்க அந்த ஐயரெல்லாம். அப்போது இந்த சபையில் இப்படி நான் கூட்டம் நடத்துறதுக்கு ஆரம்பத்தில் இந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் நம்ம எல்லாம் வருமானப்பட்டால் தான் அதுக்கப்புறம் நான் கூட்டத்தை நடத்த முடியும், கூட்டத்தில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் அப்படின்ன உடனே அது அவங்க முடியாதுன்ட்டு வெளியில் அந்த சகோதரி வெளியில் எல்லாரும் என் பின்னால் வர்றாங்க. அங்கே இருக்கிற 2-3 பேர், ஏமா அந்த மாதிரி பண்ணுறீங்க, அவங்க போயிட்டாங்க, நாங்களும் போகிறோம், நீங்களே உட்காந்துட்டு அவனை உடனே எங்களுக்கு ரொம்ப கோபம் வந்து வெளியில் வந்து என்ன திட்டுறாங்க. என்ன நினச்சிட்ருக்கு, நீ ரொம்ப யோக்கியமா, ரொம்ப ஒழுங்கா, உங்கள் வீட்டில் நீ ஒப்புரவாக இருக்கியா, தெரியாதா அவனை பற்றி அப்படி பார்க்குறேன். என்ன பேச முடியுமா, தலைமை பொறுப்பில் இருக்கிறேன், அவ்வளோ பெரிய சபையில் பேசாமல் இருக்கிறேன், தலையை கீழே போட்டு பக்கத்துலேயும் முடிச்சிட்டாங்க. நீங்கள்லாம் ரொம்ப ஒழுங்கா விசுவாசிங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது கூட சேர்ந்துட்டு ஆடுறீங்களா, உங்களை பற்றி தெரியாதா, யாராரு கூட சண்டை அப்படின்ட்டு இவங்க சும்மா போமா வேலையை பார்த்துட்டு அவங்க போய் குருவானவர்கிட்ட சொல்லும் பொழுது குருவானவர் சொன்ன அவங்கள பற்றி சொல்ல வேண்டாம், அவங்க எல்லாத்துலேயும் சரியாக இருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றி நீங்கள் பேச நீங்கள் செய்தது தப்பு, ஏமா
அக்கா தங்கச்சி ஒற்றுமையாகலை அப்படின்ன உடனே போங்கய்யா நான் என் பிஷப்புக்கிட்ட போகிறேன் கோயம்புத்தூரில் அப்படின்ட்டு போனாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவங்க தான் தொதுவர்கள் மத்தியில் அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவ தொதுவ சகோதரி. என்னை அறிமுகப்படுத்தினதே இங்கே இருக்கிற எல்லா மந்துகளிலையும் அவங்க தான். இன்னும் 2 சகோதரிங்க இருக்காங்க. அவங்களும் இவங்களும் தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க காடு மலை சோலைகளுக்குள்ளே. அங்கே போன உடனே அங்கிருந்து பலர் வந்து ரோட்டில் வந்து நிற்பாங்க. கூட்டு போய் காட்டு கோணையம்பாங்க, எருமை யானை மாதிரியெல்லாம் இருக்கும். அதுக்கு நேக்காக கூட்டிகிட்டு போவாங்க. ஒவ்வொரு சோலைகளுக்குள்ளே பூந்து ஏறி இறங்கி அங்கே ஒரு ஏரி இருக்குது. அந்த அந்த மந்துன்னு சொல்லுவேன். அதில் ஒரு எருமை குட்டி அந்த பக்கம் போய் குட்டி போட்டு அந்த குட்டியை கழுத்தில் இப்படி மாட்டி அந்த ஏரியில் நீந்தி வருது. எனக்கு காமிக்கிறாங்க, அக்கா இது அங்கே போய் அந்த ஏரிக்கு அந்த பக்கம் போய் குட்டி போட்டு அதை தூக்கிட்டு வருதுன்னா ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு இப்படி போட்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய 8வது மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். அதில் நீந்தி வந்து சொந்த வீட்டுக்கு வந்துடுது. அப்படி பல இடங்கள் ஐயோ சொல்லவே. ஒரு நாள் அப்படி போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் முன்னால் கொஞ்சம் பேர் பின்னால் கொஞ்சம் பேர், நாங்கள் கொஞ்சம் போவோம் ஒரு 10-20 பேர். அங்கே மந்தலிருந்து பலர் வந்து எங்களை கூப்பிட்டு போவாங்க உள்ளே. ஏன்னா மிருகங்களெல்லாம் இருக்கல ஜாக்கிரம். அப்போ பேசிகிட்டே போனால் அங்கே சின்ன ஒரு ஓடை போகுது. அந்த மந்துக்குள்ளே ஒரு ஓடை சலன்னு போகுது. சின்ன செடிகள் முளைச்சிட்ருக்குது. பேசிகிட்டே போனாங்க, அக்கா நாளைக்கு எங்கே போவீங்க? அக்கா போன வாரம் அங்கே போனீங்களே. முன்னால் இருக்கவங்க பேசுகிறாங்க, பின்னால் இருக்கவங்களும் பதில் சொல்கிறாங்க. அங்கே ஒரு அழகானது அந்த 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 நீரோடையில் பக்கத்தில் ஒரு செடி இவ்வளோ அகலம் இலை. அந்த இலையை பழங்குது. அந்த வெயிலுக்கு பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்குது. அதை அப்படியே நான் பறித்தேன். அந்த செடி அப்படி அந்த இலையை பறிச்சுட்டு பேசிட்டு போகிறாங்க. அது என் கையில் பட்டவுடனே அந்த இலை கரையுது. அப்படி தேய்க்காமையே அப்படி கரைஞ்சி போனது. நான் அதை கொஞ்சம் அமுத்துனேன், அவ்வளவுதான். தலைமுடியெல்லாம் தூக்கிடுச்சு. கண்ணில் தண்ணி சூடாக ஒழுகுது, நடுக்கமாகுது, உடம்பெல்லாம் எரியுது. பேசாமல் போகிறவங்க சொல்கிறாங்க, ஏக்கா நாளைக்கு எப்போ எங்கே போவீங்க? நாங்களும் வர்றோம் அப்படின்னு கேட்கும்போது பேசாமல் போகிற அழுதுகிட்டு திருப்பி பார்த்தாங்க. ஐயோ அக்கா ஏன் பேசாமல் வர்றாங்களேன்னு திரும்பி பார்த்தா நான் அழுதுட்டுருக்குறேன். அவர் நடக்க நின்றுட்டேன். அப்புறம் ஐயோ அக்கா என்னாச்சு என்ன? ஓடி வந்தாங்க, காமிச்சேன், கையை காமிச்சது ஐயோ இந்த இலையை பறிச்சிங்களா? ஆமாம். அது என்னாச்சு? கையில் கசக்கணும், உடம்பெல்லாம் எரியுது, தலைமுடியெல்லாம் கண்ணெல்லாம் வீங்குது. என்ன அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஐயோ இது வந்து இந்த இன்னொரு செடி இருக்குதே, அந்த தொட்டாசினிங்கின்னு சொல்லிட்டு, அது பூனைக்காய்ச்சல். அது பூனைக்கு சின்னது காலில் அடிபட்டால் கால் எரியும். அதனால் பார்த்து தான் போவோம். செருப்பும் போட்டிருக்கோம்ல. அந்த பூனைக்காய்ச்சல் அவ்வளோ பாதிக்காது. இது யானை காய்ச்சல். இது யானை காய்ச்சல். இந்த செடி வேறு. இதை ஏக்கா தொட்டைங்க ஐயோ அப்படின்னு உடனே எல்லாரும் சேர்ந்து கையெல்லாம் கழுவி விட்டு முகமெல்லாம் தொடச்சி அப்படி கூட்டிகிட்டு போனாங்க. பல அனுபவம். எருமைகள்லாம் அப்படி நிற்கும், ஓரமாக நிற்கும். இவங்கள பார்த்தா ஒன்றும் பண்ணாது, அது பழக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவங்க இத்தனை இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எல்லா மந்துக்கும் நான் போயிருக்கேன். எனக்கு பின்னால் தான் இந்த ஊட்டியில் ஊழியக்கார் போனாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், அன்றைக்கும் சொல்லிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற ஊழியக்கார் போனாங்க. நான் போகும்போது எனக்கு தடையே இல்லை. அந்த சகோதரர்கள் அக்கா வாங்கம்பாங்க. அதுக்கப்புறம் போனவங்களெல்லாம் தடுத்துட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சகோதரியை நான் நேசித்தேன். கலாட்டா பண்ணிச்சே, கை தூக்க மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் எப்படியாச்சும் அவங்க வரணும், அவங்கள மறக்க முடியாது. நான் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வந்து உட்காடுறாங்க. அடுத்த வாரம் உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு பயம். ஷோ நெஞ்செல்லாம் படபடாங்குது. இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை வரும். இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. சாயங்காலம் வரைக்கும் கூட்டம் நடக்குங்க. காலையில் தொடங்கி 2 மணியெல்லாம் இல்லை, சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். அவ்வளோ கூட்டம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? போன வாரம் எல்லாம் கலைஞ்சு 2வது வந்து அப்புறம் ஜெபம் பண்ணும்போது எனக்கு மனசில் எல்லோரும் சரி போகலாம் அப்படின்னு போயிட்டாங்களே. இப்போ என்ன பண்ணுறேன்? இவன் வந்து சிரிச்சிட்டு இப்படி பார்த்துட்ருக்குறாங்க என்னைய. எனக்கு பயம். அப்போ எனக்குள்ளே உள்ள ஆவியானவர் பேசுகிறாரு, தொடங்கு. அப்போ மறுபடியும் சொன்னேன். ஒருமனப்பட்ட நமக்கு அந்த எண்ணெய் வரணும், ஆவி வரணும்,
ஒரு மனம், ஒரே இருதயம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜெபம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் வந்தவங்க அத்தனை பேரும் சந்தோஷமாக இந்து மக்களெல்லாம் வருவாங்க. அதில் ஒரு கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளை அந்த அன்னைக்கு ராத்திரி அவங்க படுத்துட்டு இருந்தாங்களாம். சின்ன ஒரு கிராமம் ஊட்டியில், கூலி வேலை செய்கிறவங்க பாவம். அந்த பொண்ணு புது பொண்ணு, அது மேலே ஒரு சாத்தான் ஏறி மிதிக்குதான், சங்கு சங்குன்னு மிதிக்குதான். அதுக்கப்புறம் உருண்டு புரண்டு சத்தம் போட்டு எல்லாம் வந்து பார்த்தாங்களா, புது பொண்ணு. அதுக்கப்புறம் என்னென்னமோ செய்து பார்த்தாங்களா, முடியல. அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. எத்தனையோ அசுத்தாவிகள் போய் அந்த பொண்ணு வந்து அப்படியே உட்காந்துருக்கும். பட்டிக்கு ஆட்டு பொண்ணு பாவமாக இருக்கும், வெளியூர்லேருந்து கட்டிட்டு பேய் மிதித்து அது என்னென்னமோ வீட்டில் பண்ணுதான். அதை கூட ஆண்டவர் சுகமாக்கணும். அவ்வளவு அற்புதம். அந்த அளவுக்கு நாங்கள் எல்லா பெண்களெல்லாம் கூடி, என்னை அவங்க ரொம்ப நேசிச்சதுனால என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எத்தனையோ பேருக்கு சின்னவன் நான், எத்தனையோ எனக்கு பிள்ளைகள் மாதிரி இருக்கவங்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் சரி, அப்போது அந்த அந்த தங்கச்சி தூக்குச்சு. இது இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு அப்படின்னாங்க. எல்லாரும் அல்லேலூயான்னு சத்தம் போட்டு நானும் கை தட்டி. அதுக்கப்புறம் சரி, அப்போ நான் சொன்னேன், சரி புறவாயிட்டீங்க, அவங்க பேரை சொல்லி, அம்மா தங்கச்சி பேரை சொல்லிங்க, வா பக்கத்தில் வா, அக்காட்ட மன்னிப்பு கேளு, அக்கா கையை பிடி. அது எந்திரிச்சு மாடான்னு அது ஒத்துக்கிட்டு முதல்ல ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சிச்சு. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு. உன்னை என்னத்தான் மன்னிக்கிறது, உனக்கு தெரியாதா உன்னை பற்றி? பரவாயில்ல விடு, நான் மன்னிக்கலைன்னாலும் ஏசப்பா உன்னை மன்னிப்பார் அப்படி. எல்லாத்துக்கும் எல்லோரும் இப்படி பார்த்துட்ருக்குறாங்க. ஏன் அந்த அளவு பார்த்து நான் சொன்னேன், அக்கா தங்கச்சி அதனால் நீங்கள் மன்னிச்சிருங்கக்கா அது உங்கள்கிட்ட. சரி சரிப்பா உட்காந்துட்டாங்க, பக்கத்தில் 2 பேரும் உட்காந்துட்டாங்க. அதே எல்லாத்துக்கும் சந்தோஷங்க. அதுக்கப்புறம் நான் பல காரியங்களை செய்தியை சொன்னேன், எடுத்து வாசிப்போமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் எழுதின நற்செய்தி இல்லை, சிலர் அதை எடுத்துறாங்க. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் இருக்குது. சரியா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19லிருந்து 21 வரைக்கும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 328வது பேஜ். பைபிள் இருக்கவங்க எடுத்துங்க, 328வது பேஜ். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். யார் முதல்ல அன்புங்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? இயேசு. அவருக்கு பேர் தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பு முதல்ல நம்ம பேரில் கூர்ந்ததுனால தான் நான் கிறிஸ்மஸ் செய்தியை சொன்னனே. அங்கிருந்து நம்ம அவர் பெற்ற பிள்ளைகள் அந்த அன்பு கூர்ந்ததுனால தான் பாழான பாவ வலயத்தில் வந்து பாவிகள் ஒருவராக எண்ணப்பட்டு மரித்து உயிர் தெழுந்து போனார், நமக்கு மீட்பு. அதனால தான் நானெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அவருடைய அன்பு தான், அவர் வந்ததுனால தான். சரியா? அதனால முதல்ல அந்த 19வது வசனம் இன்னொரு தடவை, அவர் நம்மிடத்தில் நம்மிடத்தில் அன்பு. முதல்ல யாரை நேசிக்கிறதுனா அவர் தான் முதல்ல நேசிக்கிறார். முந்தி அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? அன்பின் ஆண்டவரே, அருமையான வசனம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வசனத்தை எத்தனை முறை வேணாலும் கசப்பாக இருக்கிறவங்க, வெறுப்பாக இருக்கிறவங்க, சகோதரனிடத்தில் மாத்திரமல்ல மற்றவர்களிடத்தில், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அக்கா கும்பத்தில் இருக்கிறவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், மற்ற புற இனத்தவர், புற மத எல்லாரிடத்துல அப்படி அன்பு கூறணுங்கிறது கர்த்தருடைய கற்பனை. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை நான் அன்றைக்கு பேசுகிறேன். அதனால் கண்ட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கக்கூடாது. அவன் பொய்யன். கண்ட சகோதரனை என்ன விசுவாசியாக இருந்தாலும் சரி, என்ன பக்தி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி,
அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களெல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை அது இது எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. வேண்டான்னா வேண்டாம், தலை முழுகிட்டேன், எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க அவ்வளோ பெரிய துரோகி, இவ்வளோ பெரிய. ஆனால் மன்னிக்கிறது அப்படிங்கிறது 7 வார்த்தையில் சிலுவையில் முதல் வார்த்தை மன்னிங்கன்னு தானே சொல்கிறார். கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை அஸ்திவாரம் மன்னிப்பு தாங்க. கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை மன்னிக்கிறவங்க. அப்போ இத்தனை கசப்பு ஒருவேளை உண்மையாகவே இருக்கலாம். அந்த வெறுப்பாடு இருக்காங்களே அவங்கள உண்மையாகவே அந்த உடன் பிறந்தவங்க மற்றவங்க பகைச்சிருக்கலாம். ஆனாலும் மன்னிச்சா தான் உலகத்தில் சமாதானம் நிம்மதி உயர்த்துவார் ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லியும் செய்யலன்னு சொன்னால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் அன்பு. இப்போ சகோதரனிடத்தில் அன்பு கூறலைன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? காணாத அந்த கடவுள்கிட்ட அன்பு கூற முடியாதுங்க. அன்பு கூறவே முடியாது. கண்ட சகோதரனை நேசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். அப்போது அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். அவரிடத்துல அன்பு கூறுகிறவருக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைத்து பட்டினியாக இருக்குது. கர்த்தரை நேசிக்கிற ஒரு குறைவும் வராது. ஒன்றுன்னு அல்ல, ஒரு குறைவும் வராது. அதனால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அதனால் சகோதர ஸ்நேகம் மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்துலேயும் ஒப்புரவாகலைன்னா கடன் வாங்கிட்டு இல்லைன்னு அவங்கள துரோகம் பண்ணினேன், அவங்களுக்கு விரோதமாக பேசினேன், இப்படியெல்லாம் செய்தோம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? பரலோகம் போகவே முடியாது. நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. என்னதான் நன்மை செய்தால், எத்தனை கல்யாணத்தை பண்ணி வச்சாலும், எத்தனை பிள்ளைகளுக்கு படிக்க கொடுத்தாலும் சரி, எத்தனை வேற நன்மை செய்தாலும் சரி, ஆனால் சகோதர ஸ்நேகம் மற்றவர்கள்ட்ட மன்னிக்கலைன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன நன்மை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார். எனக்கு அப்படித்தான் அனுப்பினார். நான் என்னுடைய சிலர்கிட்ட நான் கொஞ்சம் கோபமாக இருப்பேன். எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு காதெல்லாம் அப்படி ஜிவ்வுன்னு எரியும், தொண்டையெல்லாம் காஞ்சிரும். அப்படியெல்லாம் பட்டிருந்த என்னைய ஆண்டவர் மாற்றினார். நான் செத்தா அவங்க வரக்கூடாது, பிள்ளைகளே நான் செத்துட்டா அவங்க வரக்கூடாது, அவங்க செத்தா நானும் போக மாட்டேன், அப்படியெல்லாம் சொல்லிடுங்க. அப்படி பலர் சொல்கிறாங்க. இன்னும் பல கடினமான வார்த்தைகள் என்னதான் இருந்தாலும் அப்படி கடினமாக இருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை தொட்டாருங்க. அப்போது சிலர்கிட்ட போய் இந்த கையை பிடிச்சிட்டு, இது உங்கள் காலில் விழுந்தா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, பிடிச்சிக்குவீங்க, அதனால என்னை மன்னிச்சிருங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நீ என்ன இப்படி சொல்கிற, நானும் தான் பேசியிருப்பேன், நானும் தான், அதனால பரவாயில்ல, என்னை மன்னிச்சிருங்க. இப்படி அநேகம் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உடன் பிறந்தவங்க, என்னுடைய நாத்தனார்மார், அவங்க என்னை மெச்சினாங்க. நீ இதுக்கு மேல் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். அங்கே சொன்னதுபடியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இதெல்லாம் செய்தேன். அதிகமாக என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருங்க. இன்றைக்கு யார் பேர்லையும் எனக்கு கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை. எத்தனையோ பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க சில காரியங்களில். ஆனால் தவறாக நான் ஒன்றும் செய்கிறது இல்லைங்க, ஏமாத்துறது இல்லை, வஞ்சிக்கிறது இல்லை. ஒரு 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 மனுஷன் கூட பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு போகிறதில்ல, நெருங்கி எனக்கு பழகிறது எனக்கு இஷ்டம் இல்லை. இப்போவாச்சும் கொஞ்சம் பேசுகிறேன், கை அப்போல்லாம் நான் பக்கத்தில் நிற்க மாட்டேன். நான் என்ன ஆனால் அவங்களுக்காக உருகி ஜெபம் பண்ணுவேன். அப்படியெல்லாம் நான் வாழ கர்த்தர் கிருபை செய்தாருங்க. அப்படியெல்லாம் இருந்த என்னைய கர்த்தர் அதற்கப்புறம் அதிகமாக ஆசீர்வதித்தார். அதை எல்லாரும் பார்த்தாங்க. அதனால் நம்ம செய்கிற அதற்கு உடனே பதில் வருதுங்க, உடனே ஆசீர்வாதம் வருது. அவர் நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க பல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அதனால் இந்த காரியத்தை நான் நாங்கள் சொல்கிறேன். அதனால் கசப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் யார்ட்டையாச்சும் ஒரு பொருள் வாங்கி ஏமாத்தினீங்களா, கொடுத்துருங்க அப்படிம்பேன். அப்போ அவங்களெல்லாம் உணர்ந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த அக்காட்ட வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எத்தனையோ பேர்ட்ட வாங்கிட்டு இல்லைன்னு இருக்கோம், கொடுத்துருவோம், அதை வச்சிருக்க மாட்டோம். ஒரு சின்ன காரியம்னாலும் மற்றவங்களுக்கு நம்ம வைக்கக்கூடாதுங்க, மற்றவங்களை கோள் சொல்லக்கூடாது, பிரித்து விடக்கூடாது. மற்றவங்க இல்லாத நேரத்தில் இவங்க அவங்கன்னு பேச, இதெல்லாம் பெண்களுக்கு தான் அதிகமாக, ஆண்களுக்கு இந்த குணம் இல்லை. நான் இப்போவும் சொல்வேன், அப்பாவிகள் தான் இந்த ஆண்கள். ஆனால் இந்த உருவாகிறதே, பாவங்கிறது உருவாகிறதே பெண்கள் தான் காரணம். அதில் யாரோ ஒரு கொலை நடக்குது, ஒரு கொள்ளை இருக்குது, பின்னால் ஒரு பொம்பளை தான் இருப்பான், அதான் அவ தான் காரணம். அதனால் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேட்டிமை, பெருமை, பொறாமை, பேராசை, இதெல்லாம் யாருக்கு இருக்குது? இதுதான் துணிகரமான பாவங்கள்.
தாய் தாப்பனுக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல் அநியாயம் பண்ணிட்டு ஓடுறாங்க. அதிகமாக ஏதோ ஒரு ஆம்பளை செய்வோம், அவ்வளவுதான். ஆனால் இந்த விபசார பாவம் எல்லாம் நல்ல பெரிய இடத்து பெண்கள் எல்லாம் அப்படி கொன்னுட்டு புருஷனை பிள்ளைகளெல்லாம் கொண்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அநியாயமாக கடைசியில் போகிறாங்க. இதெல்லாம் யார் செய்யுது? இவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்களுக்குள்ள இந்த சாத்தான் அந்த ஏவாளை ஏமாத்தின அந்த வலு சர்ப்பம் இன்றைக்கி பெண்களை ஏமாத்துதுங்க. பெண்களை ஏமாத்துறதுனால தான் ஈவிரக்கம் இல்லாமல், அன்பு இல்லாமல், தாழ்மை இல்லாதபடி இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. சிலருக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் ரொம்ப பெருமையாக இருப்பாங்க. சிலர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க. அதனால ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் இந்த வருஷத்தில் விடணும். அதுதான் நான் எப்படி விட்டு இன்றைக்கு என்னை ஆசீர்வதிக்கிற உலகம் எல்லாம் போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்க. மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, பேங்காக்கு, அதுக்கப்புறம் கோலாலம்பூர், அப்புறம் பினாங்கு, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்தமான், எல்லா இடத்துக்கும் போக எல்லாம் அவங்க என்ன கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு இது பண்ணாங்க. ஏன் ஒன்றும் இல்லாதான் சொன்னேன். பாத்திரமெல்லாம் கழுவி வச்சு, வீடெல்லாம் துடைச்சி, துணியெல்லாம் துடைச்சி, பிள்ளைகளை கவனிக்கணுமில்ல, புருஷனை கவனிக்கணுமில்ல, இத்தனையும் செய்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்த என்னையே அர்ப்பணிச்சங்க. நான் முதல்ல செய்தது என் பாவத்தையெல்லாம் அர்ப்பணித்து விட்டுட்டேன். ரெண்டாவது கடவுளுக்கு பிரியாமல் இல்லாதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிரியம் எதுன்னு தெரிஞ்சு நான் செய்ய ஆரம்பித்தேன். இது ஆண்டவருக்கு பிரியம்னு அவரை சந்தோஷப்படுத்தினேன். அவர் என்னை பார்த்து மனமகிழ்ந்தார். இன்றைய வரைக்கும் உங்களுக்கு நான் அது சொல்லணுங்கிறது இல்லை, அவசியம் இல்லை. என்னை பற்றி அவருக்கு தெரியும். அவருக்காக வாழ்ந்துட்டுருக்குறேன். அவருடைய அன்பை சொல்லணும். அநேக ஜாதி மக்களை எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். இங்கே ஊட்டிக்குள்ளே இந்த டிவியை பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால் உண்மையாக சொல்கிறேன், நிறைய ஊழியங்களை செய்த ஒரு பொம்பளை செய்யறதான்னு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட காரணம் என்ன? அவரை நேசித்தேன், என்னை உயர்த்திட்டார். அவர் ஒன்றுக்கு உதவாத என்னை உயர்த்திட்டார். இன்றைய வரைக்கும் நான் இளமையாகவே இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தது, கஷ்டம் வந்தது, சாகர நிலைமையெல்லாம் வந்தது, என்ன ஆனாலும் பின்வாங்கலை. நான் பின்வாங்காமல் இருக்கிறேன். பேதுரு பின்வாங்கினார். அதுக்கப்புறம் ரத்த சாட்சியா தலகளாரைய சொன்னார். பவுல் வெறுத்தார். மனம் திரும்பினதுக்கப்புறம் அவருக்காக வாழ்ந்தார். அது போல தான் நாமும் கூட ஒருவேளை முந்தி பாவிகளாகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த புது வருஷத்தில் ஒரு பொருத்தனை எடுங்க, ஒரு பொருத்தனை எடுங்க. அதனால் முதல்ல வீட்டில் சாட்சி, முதல்ல வீட்டில் சாட்சி. நம்ம வேதத்தில் வாசிக்கணும். முதல்ல வீட்டில், ரெண்டாவது வெளியில், அதுக்கப்புறம் எல்லா இடத்துலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லுது. வீட்டில் முதல்ல இப்போ அன்பாக ஐக்கியமாக இருங்க எல்லாரோடையும். ரெண்டாவது அக்கம் பக்கத்துலேயும் சமாதானமாக இருங்க. மூன்றாவது நீங்கள் போகிற வேலை ஸ்தலத்தில் சமாதானமாக இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்குள்ளே உங்களை பார்த்து முன்னால் விட்டு என்ன நல்லவங்க அவங்க, கடவுளுக்கு பயந்தவங்கன்னு சொல்லட்டும். புது வருஷத்தில் இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்னு கேட்காதீங்க. என்ன எப்படி உயர்த்தினார்? எனக்கு என்ன தகுதி இருக்குது? இங்கெல்லாம் போகணுன்ட்டு என்ன தகுதி இருக்குது? அப்படி இருந்த என்ன உயர்த்தி ஆசீர்வாதத்தை. எங்கள் குடும்பத்தில் கூட யாரும் இப்படி வெளிநாட்டுக்கு போகலை. எல்லாத்துக்கும் ஆசை. இன்றைக்கி எவ்வளோ பெரிய படித்து பட்டம் பெற்றவங்களெல்லாம் ஆசையாக இருக்காங்க. ஆனால் ஒன்றுக்கு உதவாத என்னைய கர்த்தர் அப்படி உயர்த்தினார். காரணம் அன்பு தாங்க, அவருடைய அன்பு. அந்த அன்பை அவரை நேசிங்க, கீழ்ப்படிங்க. எது அவருக்கு பிரியமோ அதை விட்டுருங்க மனசார. எது அவருக்கு பிரியமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் களைஞ்சு போடுங்க, விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம். செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு சாட்சி சொல்லுவேன். அது 2 பேர் தண்டவாளத்தில் படுத்து செத்து போகலான்னு நினச்சவங்க செய்தியை கேட்டு மாறிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை பேசுவேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள். போன வாரத்தில் ஊழியர்களை பற்றி பேசினேன். என்னுடைய வீட்டுக்குள்ளே ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் உலாவினார். அப்படியே நிறைய பேருக்கு அது ஆசீர்வாதம். அந்த ஒவ்வொரு சாட்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நிற்போமா? இப்போ நீங்கள் பொருத்தனை தான் செய்கிறீங்க. ஆண்டவரே இதெல்லாம் யோசனை பண்ணுங்க. இன்னையிலிருந்து சொல்லுங்கள், இன்னையிலிருந்து நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே என்னை மனுஷருங்க, இந்த காரியத்தை விட்டுறேன், அந்த காரியத்தை விடுறேன், இதை செய்கிறேன். ஒரு பாவம் நம்முடைய இருதயத்திலிருந்து பொல்லாத பிசாசுகளுடைய கிரியைகள் போச்சுன்னா அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஆவியானவர் வரணுங்க. அதனால் நீங்கள் நல்ல காரியங்களை கர்த்தருக்கு பயந்து செய்து பாருங்க. உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்குங்க. எங்கள் குருவானவர் சொல்வார்,
அந்த நான் அவருடைய பெரியலை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு மினிஸ்டர் மாதிரி உங்களுக்கு பின்னால் 10 பேர் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கிறாங்களேன்ட்டு. ஆமாங்க, அப்படித்தான் உயர்த்துவார். ஒன்றுக்கு உதவாதவர்களை உயர்த்துகிறார் வேதம் சொல்கிறது. அதே போல ஆண்டவரே உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, உங்களை பார்த்து மனம் திரும்புவாங்க, உங்களை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஜெபிப்போமா? ஜெபிங்க. இருதயத்தில் கை வச்சு முழங்கால நின்னாலும் எழுந்திரிச்சு நின்னாலும் ஜெபம் பண்ணுங்க, பெருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே இவங்க சொன்னது போல எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை ஆசீர்வதிக்க போறீங்க, என்னை ஆசீர்வதிக்க போய் சத்தியம் சத்தியம் சத்தியமா சொல்றேங்க, உண்மையா சொல்றேன். சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ பெரியவங்களோ வயசானவங்க கூட ஒரு வேளை பாவத்தில் இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. ஆண்டவரே என்ன மன்னி ஆண்டவரே, மறிக்கிற தருவாயில் இருக்கிற எப்போ எங்களை கூடுவீங்களோ அதற்கு முன்பாக நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொள்ளணும், உமக்காக வாழணும், உம்முடைய நாமத்தை சொல்லி சுவிசேஷம் பண்ணி எங்களுடைய பாவத்தை சொல்லி மனம் திரும்புறதுக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் எங்களுடைய வேலை. மற்றவங்கள் மனம் திரும்புவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கணும், நம்முடைய செய்கைகள் காரணமாக இருக்கணும், நம்ம எண்ணங்கள் காரணமாக இருக்கணும், நம்முடைய வழிகள் காரணமாக இருக்கணும். நம்மளை பார்த்தவங்க ஆச்சரியப்படணும், ஏன் அவங்க செய்யும்போது நாங்களும் செய்யக்கூடாதுன்னு. போட்டி வரணும், பொறாமை வரணும். ஒன்றுக்கு உதவாதவங்க எல்லாம் இப்படி கர்த்தருக்கு மகிமையாக வாழ்கிறாங்க, ஏன்னா இருக்கக்கூடாது. எனக்கு படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, தாளந்துகள் இருக்குது, அழகாக பாடுவேன், எல்லாவற்றையும் வைத்து கர்த்தரை மாத்திரம் இவங்க சொல்கிற மாதிரி ஏற்றுக்கொண்டு இந்த புது வருஷத்தில் பல காரியம் விட்டு விட வேண்டியதை விட்டுட்டு செய்ய வேண்டியதை செய்தேன்னு சொன்னான். கர்த்தரை பிரியப்படுத்தினேன்னா ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பீங்க, உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், இவா உட்கார்ந்து இருக்கிற இந்த சகோதரனை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றார். நன்றி ஆண்டவருடைய குடும்பத்தை நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்றார். ஆண்டவரே உமக்கு சோதரம் ஐயா, தோத்திரம் ஐயா. பொருத்தனை செய்து ஒரு பொருத்தனை விடுங்க. முதல்ல ஒரு கட்டடத்துல ஒரு கல் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டம் காணும். ஒன்ன விட்டுருங்க முதல்ல, அடுத்த நாள் ஒன்று விடுவீங்க, அதுக்கு அடுத்து. அப்படித்தான் நான் பாவத்தை விட்டேன், ஆலோசனையை சொல்றேன். அதனால ஒன்ன முக்கியமான ஒரு சின்னதை விடுங்க, ஒரு பொய்யை விட்டுருங்க, ஒரு பொறாமையை விட்டுருங்க, ஒரு எரிச்சலை விட்டுருங்க. வர வர நாட்கள் செல்ல செல்ல உங்களை பரிபூர்ணமாக ஆண்டவர் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அவனை நாமத்தை அறிந்திருக்க முடியாது, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து மக்களை ஆசீர்வதி, புது வருஷம் ஆசீர்வாதம் நிறைந்த வருஷமாக இருக்க உதவி செய்யுங்க. காணிக்கைகளை அனுப்புனீங்களா? அனுப்புங்க. இந்த வருஷம் நான் கட்டடம் கட்டணும், கர்த்தருக்கு மகிமையாக வாழ்ந்து மறிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 62322100505210, IFSC கோட் CNRB 001623, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078955776, IFSC கோட் IDIB 0000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.